உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களே வணக்கம். அரசு மருத்துவமனையில் சார் என்ன சார் மருந்து மாத்திரை டானிக்க இதெல்லாம் இலவசமாக தராங்க, சரிங்களா சார்? அந்த மருந்து மாத்திரை டானிக்க மக்களுக்கு கொடுக்குறாங்களே, அதை சாப்பிட்ட மிச்சம் குப்பையில் அடக்கு. அது இலவசமாக கொடுக்குறாங்க. மருந்து மாத்திரை டானிக்கெல்லாம் குப்பையில் அடக்கு சார். அதை எடுத்து நான் உங்களுக்கு தரவா சார்? ₹1 தர தேவையில்லை. நீங்கள் கம்மியான விலையில் விற்கிறீங்க மருந்து மாத்திரை டானிக்கா. எனக்கு நீங்கள் பணமே தர தேவையில்லை. நான் ஆஸ்பத்திரிக்கும் போக தேவையில்லை. மருந்து மாத்திரை டானிக்கெல்லாம் குப்பை கிடக்கு. அதை பிறகு தரவா சார்? பணமே தேவையில்லை சார். ஒத்த பைசா எனக்கு தேவையில்லை. சொல்லுங்கள் சார். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்களா சார்? இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ இது யார் கொடுக்கறது? தமிழ்நாட்டு பொதுமக்களே, அரசு மருத்துவமனையில் யார் மருந்து மாத்திரை கொடுக்குறா? இவர் முதலமைச்சர் மருத்துவமனையில், மருத்துவ கடையில், மெடிக்கலில் கம்மியான விலையில் விற்கிறாரு. இவர் யார்? இவர் எந்த நாட்டுக்கு அரசு? தமிழ்நாடு அரசில் வேலை பார்க்குறாரா? இல்லை எங்கே திராவிட நாடு எங்கே இருக்குது? ஒன்றுமே புரியல. சொல்லுங்க மக்களே. அரசு மருத்துவமனையில் கிலோ கணக்கில் மாத்திரை மருந்து டானிக்கெல்லாம் அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இவர் கம்மியான விலையில் விற்கிறோம்ன்றாரு. இவருக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு? இது யார் காசு? இவங்க காசை பற்றி பேசும்போதெல்லாம் உங்கள் அப்பா மட்டும் காசா ஆண்டுவாங்க, அவர் உங்கள் தாத்தா மட்டும் காசான்றாங்க. இந்த மருத்துவமனை வைக்கிறதுக்கு, இந்த அரசு மெடிக்கல் வைக்கிறதுக்கு, மருந்து கடை வைக்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? நான் உங்கள் மாதிரிலாம் கேட்கல, மரியாதையாக கேட்குறேன். சொல்லுங்கள் சார். அரசு மருத்துவமனை, அரசு ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மாத்திரை மருந்தெல்லாம் கிலோ கணக்கில் ஓசியாக தராங்க, இலவசமாக தராங்க. நீங்கள் எதுக்கு சார் காசு வாங்குறீங்க? நீங்கள் என்ன சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சீங்க, நல்லது செஞ்சீங்க?